ஸ்டில் கன்ஃபியூஷனாக இருக்கிற ஒரே கொஸ்டின் ஏன் ராக் வந்து ரெசில்மேனியாவுக்கு வரலன்றது தான் இப்போ வரைக்கும் கரண்டாக ராக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டாரு. ரீசெண்டாக பேட் மேக்கஃபேக்கு அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு நம்மளுடைய பீப்புள் சாம்பியன் ராக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட் மேக்கஃபே பார்த்தீங்கன்னா முன் வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஏன் ரெசில்மேனியா 41க்கு வரலன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக் என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, ஆக்சுவலி எலிமினேஷன் சேம்பருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஸ்டோரி இல்லைன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பிளானும் பண்ணலன்றதை ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிகேவோட சிஓ வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பருக்கு முன்னாடி கால் பண்ணி இந்த மாதிரி டிக்கெட் சேலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது, ஸோ இதை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஐடியா கேட்கும்போது இந்த மாதிரி சேம்பர் வரன்ற மாதிரி ராக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷாக்கிங்காக 2வது விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது ராக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ண வேண்டிய வேணான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருந்தாராமா. ஆக்சுவலி டிகேஓவும் ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பொட்டன்ஷியலி அந்த சேம்பருக்கு அப்புறமா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது எலிமினேஷன் சேம்பரில் நடக்க வேண்டியது கிடையாதாமா. ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் ரோலோ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணல. அந்த ராக்கோட பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் தான் ஒரு மேஜர் ஹீல் டர்ன் பண்ணணும். இப்போ வரைக்கும் கண்ட ஜான்சினா பண்ண வேண்டியது எல்லாத்தையும் வந்து கோடி ரோட்ஸ் தான் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராக் பிளான் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் ஹீல் டர்னை பொறுத்த வரைக்கும் டைட்டில் பேஸ்டாக கொண்டு போகக்கூடாதுன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முடிவு பண்ணியிருந்தாங்களாமா. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம்பரோட பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி இந்த மாதிரி ஒரு புக்கிங் டிசிஷன் எடுத்துன்றதை ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஈவன் 3rd பாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான எண்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் புக் பண்ணி வச்சிருந்தேன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி நம்மளுடைய ஜான் சீனாவும் கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுற நிலையில் இந்த இடத்துல ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆயிடுவாராமா. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெரிய எஸ்டாப்ளிஷான அந்த ஹீல் டர்னை பண்ணுவாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸை காஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சேம்பரில் ஹீல் டர்ன் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி இதை கோடி ரோட்ஸ் பண்ணணுமாமா. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் இதை ரெசில்மேனியாவில் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ பிளான் பண்ணியிருந்தாங்களாமா. ஸோ டபிள்யூஇன்றதை விட இதை வந்து ராக்கும் டிகேஓ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி இந்த பிளான்ஸை வச்சிருந்தன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ 4th திங்கை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் அப்கமிங் சாம்பியன் ஆவாரான்றது தான். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சினா நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ராக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா 17 டைம் சாம்பியனாக ஜான்சினா ஆகுறதுன்றது உறுதினா அதுக்காக கோடி ரோட்ஸ் அப்கமிங் சாம்பியன் ஆக மாட்டாருன்னு கிடையாது. கண்டிப்பாக அந்த டைட்டிலுக்கான கரெக்ட் சுச்சுவேஷன் வரும்போது ஒன்ஸ் அகேன் அந்த இன்க்ரெடிபிள் ஃபேஸை பண்ணார்னா மேபி அப்போ சாம்பியன் ஆகலாம். இல்லைன்னா ஹீல் டர்ன் பண்ணும்போது அந்த ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக கூட ஆகலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஃபைனல் ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமர்னு சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் அவரை வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு பெரிய ரீசனாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நீங்கள் அவரை பார்ட் டைமர்னு சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகி அவருடைய ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுறாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக் தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து பார்ட் டைமர்னு கால் பண்ணாலும் சரி, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்கில் சுமந்துக்கிட்டு இருக்காருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ராக் பேசினதை வச்சு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து நெருங்கும் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.